சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி பீட்ரூட் தோசை சுட்டு கொடுத்தா அவங்க அழகாக சாப்பிட்டுக்குவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன பீட்ரூட்டை நான் தோல் சீவி சிரகி வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சு அதோட ஜூஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா அரைச்சிட்டேன். இதோட ஜூஸை மட்டும் நான் தனியாக எடுத்துக்க போகிறேன். எடுத்துட்டு அதை நான் இட்லி மாவோட நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க 2 தோசை சாப்பிட்ற இடத்துல 3 தோசை கேட்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கலர் நான் அடிக்கடி என் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். இப்போ தோசை தவாவில் நம்ம தோசையை போட்டுடலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம தோசை வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா சுவையான பீட்ரூட் தோசை ரெடி.